மூர்த்தியும் தனமும் கயல் பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுறது விஷயமா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்கள வர வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன்னோட மகன் பேர்லேயே ஒன்று போட வேண்டியதானே தனம் அப்படின்னு வந்திருக்கவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல, கயல் தான் பொம்பளை பிள்ளை, அவளுக்கு தான் இப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிடுறாங்க. மீனா இப்போ அங்கே வராங்க. யாருக்கா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு மட்டும் தனம் சொல்கிறாங்க. தனத்தோட குழந்தை அழுதோடனே தனம் இப்போ உள்ளே போயிடுறாங்க. பண விஷயத்தை பற்றிலாம் நம்ம கிட்டக்க சொல்லுவாங்களா, அவங்க மகன் பேரில் பெருசாக ஏதாவது டெபாசிட் பண்ணுவாங்க போல் அப்படின்னு மீனா நினச்சிக்கிறாங்க. ஜனார்த்தனன் ஐஸ்வர்யா கிட்டக்க பணம் கொடுத்து அதை தனியாக பண்டில் போட்டு வைக்க சொல்லிட்டு போகிறாரு. ஐஸ்வர்யாவும் பணத்தை பிரித்து பண்டல் போட்டு வச்சிடுறாங்க. அந்த டைமில் கண்ணன் கிட்டக்கா பேசுகிறதுக்காக போகிறாங்க. சார் இன்னைக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறார்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குட்டி அண்ணி நம்ம கிட்டக்க குழந்தைய காமிச்சிட்டு போனாங்கல்ல, அது வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல், அதனால தான் அவர் கோவப்படுறாரு அப்படின்னு கண்ணன் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா கல்லாப்பட்டியில் பணத்தை வச்சுட்டு அந்த சாவியை கையில் எடுக்காமல் இப்போ கண்ணன் கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்பில் கடையில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு பையன் அங்கே இருக்கிற கல்லாப்பட்டியில் இருக்கிற 15,000 ரூபாய் பணத்தை எடுத்துடுறாரு. ஜனார்த்தனன் ஐஸ்வர்யா கிட்டக்க என் கையில் 60,000 தான் இருக்குது, 15,000 ரூபாய் பண்டில் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே தான் நான் பணத்தை வச்சுருந்தேன் சார், காணும் சார் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கண்ணனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ சொந்த வீட்லேயும் திருடினவன் தானே, நீ தானே பணத்தை எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எடுக்கல மாமா அப்படின்னு கண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஜனார்த்தனன் நம்பவே மாட்டேன்றாரு. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே என்னோட பணம் எனக்கு வந்தாகணும், இல்லை அப்படின்னா நான் உங்கள் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு ஜனார்த்தனன் சொல்கிறாரு. ஐஸ்வர்யாவும் கண்ணனும் இப்போது ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத கதிர் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் கடைக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு கதிர் வந்து கண்ணன் கிட்ட கேட்குறாரு. ஐஸ்வர்யா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் கிளம்பி கடைக்கு வாங்க, உங்கள் 2 பேர் மேலேயும் அவர் எப்படி திருட்டு பழி சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு கதிர். அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேணானே, ஏற்கனவே என்னை வச்சு வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதில் இது வேறையா, வேணானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லிடுறாரு. கதிர் ஐஸ்வர்யாவையும் கண்ணனையும் பார்த்துட்டே வண்டி எடுத்து கிளம்ப போகிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.